வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ சாட்டர்டே ஹாலிடே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே இந்த வாரம் எனக்கு ஹாலிடே. ஸோ அதனால் அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸும் மெயினாக ஒரு மணி சேவிங் டிப்ஸ், அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 6 மாதம் சம்பளம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அதை இன்ட்டு 6 பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி. அப்போ ஒரே மாதத்தில் நம்ம அவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியாது, 6 மாதம் சம்பளத்தை சேர்க்க முடியாது. மாதம் ஒரு சிறு தொகை எடுத்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி சேமிக்கணும், எந்த முறையிலான சேவிங்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ எந்த மெத்தடில் நம்ம சேமித்தோன்னா நம்ம சேமிக்கிற அமௌண்ட் நஷ்டமாகாமல் நமக்கு லாபமாகவும் இருக்கும், கையில் ஈஸியாக செலவாயிடாமல் இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வ்ளாகையும் பார்த்துட்டு அப்படியே இந்த சேவிங்ஸ் டிப்ஸையும் பார்க்கலாம். சாட்டர்டே கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சேன், ஏன்னா அன்றைக்கி லீவு, கிட்டத்தட்ட 2 சாட்டர்டே ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கிறப்பே மணி 7:30 ஆகிடுச்சு. 7:30க்கு அப்புறம் எனக்கு பெருசாக தூக்கம் வராது. மேக்ஸிமம் வந்து 7-7:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். ஸோ மற்றவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, ஒய்ஃபுக்குமே கொஞ்சம் முடியல. ஸோ அதனால் நான் டக்குன்னு எந்திரிச்சு, நல்லா அந்த மழை விட்டுருந்துச்சு, முந்தின நாள் நைட்டு பெஞ்ச மழை விட்டுருந்துச்சு. ஸோ நான் வண்டியில் போயிட்டு சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் காஃபி குடிக்கிறதுக்காக போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியுமே டைம் கிடச்சா போயிடுறது. பட் ஆனால் டெய்லி நம்ம குடித்தோன்னா ஹெல்த்துக்கும் சரி கிடையாது, ப்ளஸ் நம்மளோட ஃபினான்சியல் ஹெல்த்தும் போயிடும். ஸோ அதனால் என்றைக்காவது சான்ஸ் கிடைக்கிறப்ப குடிக்கிறது தான். ஸோ பாருங்கள், அந்த தவரா செட்டில் காஃபி வாங்கி இதை குடித்தா தான் ஒரு புது உற்சாகமே வரும். ஸோ அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் போய் திருட்டுத்தனமாக காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ப்ளஸ் தேங்காய் சட்னி தான், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான். இப்போ நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் சம்பளம் வந்த உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ எடுத்துருவேன். ஸோ மினிமம் 1000 ரூபாயாவது போட்டுருவேன். இது வந்து நான் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் சேர்க்கணுன்னா, எனக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 இருக்கணும். அப்போ 6 மாதத்துக்கு 1,20,000 ரூபா. ஸோ 1,20,000 ரூபா நான் சேமிக்கிற வரைக்கும் இந்த அமௌண்ட்டை நான் சேர்க்கணும், எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்க்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுறது. அடுத்த மாதத்துக்குரிய அமௌண்ட்டை போட்டு வச்சுருது. ஸோ இந்த நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம சேர்க்குறது குட் ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் மொத்தமே 3% தான் வட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் நிறைய டிடக்ஷன் இருக்கும். ஏன் நிறையா பார்த்திங்கன்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜு, ஏடிஎம் கார்டு சார்ஜுன்னு சொல்லி நிறைய சார்ஜ் போட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் அதில் போட்டு வச்சுருக்கோமோ அதில் பாதியாக கரைச்சிட்றாங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் சேர்த்து வைக்கக்கூடாது, ஏன்னா அது நமக்கு நஷ்டம். அது எந்த மாதிரியாக நஷ்டம், எப்படியெல்லாம் பெனால்ட்டி குறைக்கிறான், எப்படியெல்லாம் டிடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த 2 வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்க்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்டை நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்க்காதீங்க. 2வது விஷயம் வந்து, இது நான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே விட்டேன். 2வது உண்டியலில் சேமிக்கிறது. ஸோ மாதம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயோ உடைக்க முடியாத உண்டியல்லையோ இல்லை ஏதோ ஒரு உண்டியலை நம்ம சேர்த்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 2 மாதம் 3 மாதம் நம்ம சேமிப்போம். ஸோ இந்த மாதிரி உண்டியலில் சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு தான் பெஸ்ட்டு. இதில் வந்து நமக்கு வட்டி கிடைக்காது, பட் ஆனால் வந்து நஷ்டமும் இருக்காது, லாபமும் இருக்காது. அந்த மாதிரி தான் உண்டியல் சேவிங்ஸ் பொறுத்த மட்டும். இன்னொன்று, நம்ம என்ன தான் உடைக்க முடியாத உண்டியலில் நம்ம சேமித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட நீங்கள் சேர்த்துருங்க. வேறு ஏதாவது ஒரு அவசர செலவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அந்த உண்டியலை உடைச்சோ ஏதோ சம்திங் பண்ணி எடுத்துருவோம். அதாவது அதை ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். கையில் இருக்குது அப்படின்னா உண்டியலை உடைக்க கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் உண்டியலில் சேமிக்கிறதும் நல்ல ஆப்ஷன் கிடையாது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு. ஸோ 3வதாக நான் சொல்கிற ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆர்டி. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டு, மாதம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இல்லை மேக்ஸிமம் 2000 வரைக்கும் எடுத்து வைப்போம். அந்த அளவுக்கு தான் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்போ இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னா, உங்களால் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து, இப்போ ஒரு மாதம் நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர 12 மாதத்துக்கு நீங்கள்
ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு மாதம் பண்ணி ஒரு மாதம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டி வந்து பெஸ்ட்டு. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ஒரு ஆர்டி அக்கௌண்ட் பேங்க்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்க்லேயே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத சம்பளம் வந்தோடனே அதில் ஒரு 1000 ரூபாய் அது ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி 1000மோ 1500 எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் சேலரி விழுகிற அன்னைக்கு ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி அந்த ஆர்டி ஆப்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்பளம் விழுந்த கையோடு டக்குன்னு அதுவே ஆட்டோ டெபிட் ஆகி 12 மாதம் சேர்த்துரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. மேக்ஸிமம் இப்போ 6லேருந்து 6.5% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. இது கம்மி மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு வந்து இதில் எந்த விதமான டிடக்ஷனும் இருக்காது, வட்டியும் 6% முழுசாக கிடைக்கும். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்தோன்னே சேர்த்து வைக்க போகிறதில்ல. சிறுக சேர்க்குறவங்களுக்கு ஆர்டி தான் வந்து பெஸ்ட்டு, சேஃபும் கூட. இன்னொன்று நமக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட்டாக நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால சேலரி வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய சேலரி அக்கௌண்ட்டில். ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்கிறதுனால நம்ம எதுக்குமே மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது. சேலரி விழப்போது நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் ஆர்டி வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இல்லை என்னால் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும், மாதம் என்னால் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வைக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 2 மாதம் ஒரு ஒரு 6-7 மாதத்துக்கு சேருங்க. 1000 ரூபாய், அடுத்த மாதத்துக்கு 500, அடுத்த மாதம் 500, 1000, 2000, ஒரு 10,000, 12,000 வர வரைக்குமோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேருங்க. ஒரு 12,000 சேர்ந்துச்சுன்னா நீங்கள் அப்போ ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த 1000 ரூபாய் அந்த 12,000 இருக்கு இல்லையா உங்கள் அக்கௌண்ட்டில், அதிலே ஒரு ஆட்டோ டெபிட்டட் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது 12,000த்தையே வந்து 1000 ரூபாய் 12 மாதத்துக்கு எடுத்து வித் வட்டியோட நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டியை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் போய் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஆர்டினா மேக்ஸிமம் 1000 ரூபாய் ஒரு மந்த்துக்குனாலும் 12,000 நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது அப்படியே ஆட்டோ டெபிட் ஆகி வட்டியோட நமக்கு திரும்பி வந்துடும். ஸோ இது இப்படி தான் நான் பண்ணுவேன் காசு இல்லாத சமயத்தில். இல்லை என்னால் போட முடியும்னு நினச்சிட்டேன்னா மாதம் ஒரு அக்கௌண்ட் அந்த சேலரி வந்ததுக்கப்புறம் அதிலே ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிறுகவும் சேமிக்கலாம், அளவான வட்டியும் நமக்கு கிடைக்கும், சேஃபாகவும் இருக்கும், எந்த டிடக்ஷனும் இருக்காது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மதியம் சிம்பிளான ஒரு லஞ்சு தான். ஒயிட் ரைஸு, சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பசங்க கேட்டிருந்தாங்க, மிச்சம் இருந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே காய் அன்றைக்கி இருக்கிற காயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாச்சு. அப்புறம் தொட்டுக்க கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் அப்பளம் வறுத்துக்கிட்டோம், ஊறுகாய் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி லஞ்ச் மெனு பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்லி சாட்டர்டே பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் என்னென்ன காய் மிச்சம் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்வோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாங்கள் சாம்பார் வைப்போம், இந்த தடவை சாட்டர்டே வச்சுட்டோம். கொஞ்சம் வெண்டைக்காய் தான் இருந்துச்சு, அந்த வெண்டைக்காயெலாம் கரைஞ்சிருச்சு. குக்கரில் டைரெக்டாக நம்ம இங்கே போட்டு அந்த சாம்பார் போட்டதுனால அதுக்கப்புறம் சூடு பண்ணுறதுக்காக அந்த சட்டியில் மாற்றணும், குக்கர் வேணுங்கிறதுனால பார்த்திங்கன்னா வெண்டைக்காவே கரைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அன்றைக்கி லன்ச் மெனு. சூடாக ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் அப்பளம். எனக்கு வந்து அந்த பேக்கெட் ஊறுகாய் இருந்துச்சு, நான் அது ஒரு 5 ரூபா 10 ரூபா பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அந்த நார்த்தங்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரேராக எப்போயாவது ஊறுகாய் எடுத்துப்பேன், அதுவும் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தான் வந்து எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் லன்ச் மெனு. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச லன்ச் மெனு. வெஜ்ஜில் சாம்பார் இருந்துச்சுன்னு எனக்கு போதும். மதியம் வந்து பார்த்திங்கன்னா டிவி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஏதாவது பிடிச்ச சினிமா த்ரில்லராக அது போடுறானான்னு சொல்லி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு சேனலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படம், எந்த படமுமே வந்து த்ரில்லராக இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துட்டு செம்மையாக தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பசங்க வீட்டில் இருந்தால் நம்மளை பார்க்கவே விட மாட்டாங்க டிவி. நேற்று சாட்டர்டே வந்து அவங்களுமே பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரோன்னு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குமே இன்றைக்கி பெருசாக எந்த வேலையுமே ஓடலை. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு மாதிரி நசநசம் இருந்ததுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்த ஒர்க்கும் பார்க்கல, காலேஜ் ஒர்க்கும் பார்க்க முடியல. எல்லாருமே தூங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு மழை வந்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ மதியம் ஃபுல்லாக அப்படியே தூக்கத்திலே போயிடுச்சு. எனக்கும் டயர்டாக இருந்ததுனால அப்படியே டிவியை மட்டும் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பேசிகிட்டே இருந்தோம், நேரம் போனதே தெரில. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக தோசை சுட்டு தக்காளி சட்னி, அதுதான் இன்றைக்கி மெனு. இருந்த தக்காளியெல்லாம் போட்டு
கம்ப்ளீட்டாக தக்காளி சட்னி அரைச்சாச்சு. ஏன்னா தக்காளியை காலி பண்ணணும் இல்லையா? ஸோ இனி தான் சண்டே தான், நாளைக்கு தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கணும். இந்த தக்காளி சட்னி எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான் சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி. வெங்காயம் வதக்கி அதில் வந்து அந்த கரம் மசாலாவில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அப்படியே தக்காளியை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி ஊற்றி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா செய்வாங்க. அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த சட்னி இருக்கும். இது என்னவோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த நாளைக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ அதனால் நைட்டே செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலைக்கும் அது இதே தான், சாட்டர்டேவும் இதே தான். ஸோ அந்த மாதிரி தோசை ப்ளஸ் தக்காளி சட்னி செஞ்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சு வச்சுக்கலாம், ரிட்டன் ஒர்க்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஷெட்யூல்லாம் போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்ச ஷெட்யூல் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். ஏன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் சனிக்கிழமை லீவுங்கிறதுனால செம்ம டயர்டாகிடுது. வேலை பார்க்கவே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. இதே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தோணாது. இப்போ வந்து ஏஜ் ஆக என்னன்னு தெரிலையோ ஏஜ் ஆகுது போல் நமக்கு. அதனால தான் ரொம்ப புதுசாக டயர்டாக வருது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, தூங்கலான்னு தோணுது. மதியம் தூங்குகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனிவேஸ் இப்போ ஏஜ் ஆகிறதுனால அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. மேபி பார்ப்போம். எப்படினாலும் லைஃப் நம்ம வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுனதுனால சாட்டர்டே ஃபுல்லாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. நைட்டு டின்னரும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த விலாக் பிடிச்சிருக்கு, இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த மணி சேவிங் டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.